என்னத்தான் கூப்பிட்டியா? காலையில இருந்து எல்லாரையும் அண்ணாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தியா? அதனால எனக்கு தெரியல. வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்ன? காலையில எங்களை தங்க வைக்கிறதுக்கு கிளிகிட்ட பெர்மிஷன் கேட்டியோ? சமயக்காரன் சமயம் பண்ணதான். உங்க சம்சாரம் ஊர்ல இல்லையோ? சம்சாரம் அது மின்சாரம். ஏனுங்க இது படத்து பேர் சொல்றீங்க? படத்து பேர் இல்லப்பா, நடந்ததை சொல்றேன். ஒரு நாள் என் சம்சாரம் லைட் சுவிட்சில கை வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இறந்துட்டா. அதுல இருந்து வேற கல்யாணமே பண்ணிக்கலீங்களா? இல்ல, அந்த லைட் சுவிட்சில கை வைக்கிறதையே விட்டுட்டேன். பாவம் சார், நீங்க ஒரு சுவிட்ச் கூட போட முடியாம போயிடுச்சுங்களே. இவ்வளவு பெரிய வீட்டை சொந்தத்துல கட்டியும் என்னங்க பிரயோசனம்? சொந்தத்துல கட்டினதா? இந்த வீடு ஒரு வெள்ளக்கார துறையோடது. எங்க அப்பா இந்த வீட்டுல டிரைவரா இருந்தாரு. துறை லண்டனுக்கு போறப்ப எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே வந்து தங்கிட்டேன். அப்ப முதல்ல எங்க இருந்தீங்க? எங்க அம்மாவோட வயித்துக்குள்ளதான். நாங்கெல்லாம் என்ன திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள இருந்தோம். முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க? அப்படி கேளு சொல்றேன். செங்கல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் விட்டீங்க? அன்னைக்கு பிரேக் பிடிக்கல, அதனால விட்டுட்டேன். ஓஹோ, அப்படித்தான் விட்டீங்களா? யாரையாவது காலி பண்ணீங்களா? 98 வயசுல ஒரு கிழவன் நியாயமா அன்னைக்கு அடிச்ச வெயில்ல அவனே தானா செத்துருக்க வேண்டியது. கபோதி ஏழாறுல வந்து மாட்டிக்கிட்டு செத்துட்டாமா. என்ன பண்ணாங்க? உங்க லைசன்ஸ் பிடிக்கிட்டாங்களா? லைசன்ஸ புடிங்கி இருந்தா தான் போனா போதுன்னு விட்டு இருந்திருக்கலாமே. பஞ்சாயத்து கூடி அந்த கிழவனோட ஒரே பேரனை வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்தணும்னு சொல்லிட்டாங்க. அவன் தான் இவன். பாருங்கம்மா, அவனை 24 ஹவர்ஸ் இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பாத்ரூம் பக்கம் மட்டும் போக மாட்டேங்கிறான். அப்படி இவனுக்கு மட்டும் எங்கதான் போகுதோன்னு தெரியல. சாப்பாடுமா சாப்பாடு. எங்க தாத்தாவையும் அழைத்து கொண்டுட்டு என்னையும் கிண்டல் பண்றீங்களா? ஆமா, இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு. நாங்க சதி பண்ணி லாரி ஏற்றி கொன்னுட்டோம். தோத்துப்பான மோரங்க. மோரு கொஞ்சம் புளிப்பா இருந்தது. அத கல்லுன்னு நினைச்சு இந்த மண்ணாங்கட்டி மத்தியானமா குடிச்சிட்டான். பாப்பா சதீஷ். ஏன்பா, நேத்து நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அண்ணன் மட்டும் தான் இருந்தாரு. நீங்க போயிருந்த? எப்பவும் ஊர் சுத்துறதா உன் வேலையா? அட சும்மா இருங்க ஆண்டி. ஏன் டென்ஷன் உங்களுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு மியூசிக் கேக்குறதா டென்ஷன். மச்சான் கிண்டல் பண்ணாத மச்சான். எஸ்டேட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஹோட்டல்ஸ் இந்த வருஷம் நமக்கு எக்கச்சக்கமா வருமானம். ஒர்க்கர்ஸ் எல்லாம் வைத்து வச்சுல பிரச்சனையை கிளப்பிட்டானுங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? துப்பாக்கி எடுத்து காமிச்சு சுட்டு பொத்திக்கிட்டு சொன்னேன். கப்சிப்னு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் லேபர் லீடர் வந்தாரு. ஊன்னாரு. கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துனேன். அதுலயே முழுகிட்டாரு. சம்பாதிக்கிறதே சிரமம், அதை வச்சு காப்பாத்துறது அதை விட சிரமம். ஹாய் லதா, how are you? Fine, thank you. How are you? Sit down. Sit near my dear. பள்ளி, அந்த காஃபியை கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். நானே கொடுக்குறேம்மா. தத்தா பக்கத்துல அந்த குரங்கு உட்கார்ந்துருக்கு. அதை நான் கிளப்புறேன் பாரு. Listen all of you. நாளைக்கு ஒரு பெரிய மனுஷனுடைய பர்த்டே நடக்க போகுது. நீங்க எல்லாரும் அதுல கலந்துக்கணும். ஓகே? யார் அந்த பெரிய மனுஷன்? நான்தா. சாரி சதீஷ், என் ட்ரெஸ் உள்ள இருக்கு. வா போய் மாத்திக்கலாம். பரவாயில்ல மச்சான், நான் வீட்டுல போய் மாத்திக்கிறேன். ஆண்டி அங்கிள் நீங்க எல்லாம் அவசியம் கலந்துக்கணும். ஓகே? ஏய் லதா, நீயும் அவசியம் கலந்துக்கிற. ஓகே? பாய் அங்கிள், பாய் ஆண்டி. இது எங்க ஊரு. ஏதாவது வால் ஆட்டுனீங்க அப்புறம் தெரியும். அம்மனியோ, நீங்க வாலாட்டினால தானே அவருங்க வந்திருக்காரு. நீங்க அவர்கிட்டயே பேசிக்கோங்க. வழிய விடு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்கிட்ட ஒண்ணு பேச வேண்டியதில்ல, அதுக்கு அவசியமும் இல்ல. அவசியம் இருக்கிறதுனால தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்றது கேளு. உங்க அண்ணன், நீ, உங்க அப்பா எல்லாரும் நினைக்கிற மாதிரியே என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்னு இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன்.
ஆனா நீ எனக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப கொடுமையானது. சொல்ல போனா தூக்கு தண்டனை கைதிக்கு முகத்துல போடுற கருப்பு துணி மாதிரி நீ காதல பயன்படுத்திக்கிட்ட. வெளிச்சந்தா உலகம்னு நம்பி விளக்குல விழுந்து சாகுற வெட்டில் பூச்சி மாதிரி நீ என் மனசுல ஏற்படுத்தின காதல உண்மையை நம்பி நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி என்ன சாகடிக்கிறத விட ஒரே அடியா விஷம் கொடுத்துருக்கலாம். என்ன மரணாவஸ்தைங்கிறது ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். எது எப்படியோ உன் மேல என் மனசுல ஏற்பட்ட காதல் உண்மையானது. அந்த புனிதமான உறவை பொய்யாக்கிடாத ப்ளீஸ். இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் டைம் வேணும். ஓஎஸ் தாராளமா எடுத்துக்க. நாளை மறுநாள் உன் பதிலுக்காக இதே இடத்துல காத்துட்டு இருப்பேன். வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவு தாத்தா பண்ற வேலை. தாத்தா என்னையா தசரதன்? வாயா, என்னையா வண்டி ரெடியா 2 நாள் ஆச்சு, இவ்வளவு லேட்டா வர்ற? பில்லுக்கு பணம் தயார் பண்ண வேண்டாமா? பின்ன சும்மாவா கொடுப்பாங்க? இப்ப எப்படி வந்திருக்க? வந்திருக்கேன். சரி சரி வா, வண்டியை ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன், எடுத்துக்கிட்டு போ. வா, பின்னாடியே முன்னாடி ஏறி உட்காந்துக்கோ. ஊட்டி குளிரு, ராத்திரி பூரா பனியில வெளியில நனைஞ்சிருக்கு, அதான் சோக்கு எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். டேய், திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்யி, கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு. நானும் இறங்கி தள்ளுறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். தள்ளுங்க 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 தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம். நிறுத்தியா? உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வேர்த்தது என் ஒருத்தருக்கு தாயா. என்ன யார் ரிப்பேர் பண்ண? நேத்து சாயந்தரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. இல்லடா கட்டிய நான் கை வைக்காத இன்ஜினா? எப்படிப்பட்ட மெக்கானிக் நானு? ஐயோ இன்ஜினிய காணும். நேத்து ராத்திரி எங்க படுத்த? செட்டில் தாங்க படுத்திருந்த. மரியாதையா உண்மையை சொல்லு, நேத்து ராத்திரி எங்க படுத்த? உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்த. என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா? குரல் வளைய நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு. சொல்லிடுறேங்க. நேத்து 4 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற, வா இடியாப்பம் பாயாவும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க. நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா? சரின்னு நான் சாப்பிட போயிட்டுங்க. 3 பேர் செட்லயே இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த 3 பேர்த்தையும் காணுங்க. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டுங்க. பொண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா. சரிங்க. கையில இவனை என்னால அடிக்கவே முடியாது. இந்தாங்க. நேத்து ராத்திரி செட்ல தானே படுத்த? ஆமாங்க. என்ன பண்ண? இடியாப்பம் பாயாவும் சாப்பிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேடா. Uncle, auntie, Lada, please come, please come. Many happy returns of the day. Thank you. It's okay. Please get in. Please. Many happy returns. Hi, மச்சான். Get in. சார், ஆ? அந்த பொண்ணு யாரு? அதான்யா நான் கட்டிக்க போற பொண்ணு. crowd வந்திருக்குல்ல. வேற கூலிங் சாப்பிடுங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க ஏன்பா? வேணாம் பாப்பா. One second, இப்ப வந்துடுறேன். Pen is yours, ma'am.
குட் மார்னிங். என்ன பார்த்து அதிர்ச்சியா இருக்கா? இன்னைக்கு நீ பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்த. உனக்காக நாங்க வெயிட் பண்ணேன், ஆனா நீ வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ இங்க இருக்கேன்னு. அதுதான் நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு. ஓ, நான் பதில் சொல்றேன்னு சொன்னத உண்மை நினைச்சுக்கிட்டியா? நடு ரோட்ல ஒரு பொண்ணை வழிமறிச்சு வாதம் பண்ணா இப்படித்தான் ஏதாவது போய் சொல்லிட்டு போவாங்க. இத பாரு, நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன். நான் உனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை இருக்கே, அது நியாயமானதுதான். மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். கீழே போலீஸ்ல இருக்காங்க, தெரியுமா? இதுக்கெல்லாம் பயந்தவனா இருந்தா நான் ஊட்டி வரைக்கும் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன். அப்ப நீ ஊட்டிலே கிடந்து சாக வேண்டியதுதான். அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அண்ணே பாருங்க. ஏய், கையாடு. வேலை உன் தங்கச்சி கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருந்தையா? ஏய், சும்மா சத்தம் போடாத, எனக்கு போட தெரியும். இவ்வளவு பெரிய கூட்டத்துல என் மரியாதை போறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா உன் மரியாதை நீ காப்பாத்துக்குவேன்னு நினைக்கிறேன். கையாடு. நாங்க பார்ட்டிக்கு போன இடத்த சொல்லி அந்த ராமப்பையில ஏண்டி அங்க அனுப்பிச்ச? ஏன் அனுப்புன? நான் சொல்லலங்க. உன்னை தவிர வேற யாரும் முடியும் உனக்கு தெரியும். இங்க பாரு, இந்த வீட்டுல நான் சொன்ன பொய்ய நீயும் உண்மைன்னு ஒத்துக்கிட்டதே இந்த தாலிக்காக தான். இனிமேல் அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சேன், இன்னொரு பொய்ய சொல்லி இந்த தாலியை கட்டிட்டு வீட்டை விட்டு துரத்திடுவேன். அப்படி என்ன பொய் சொல்லுன்னு பாக்குறியா? அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு நீதான் பாஞ்சாலி அருமை சொல்லுவேன். சொல்லுவேன் தான் சொன்ன, சொல்ல வச்சிடாத.